கன்னியாகுமரி அன்னை குமரியாகவே கீழ்த்திசை நோக்கி நின்றவாறு இலுப்பை பூமாலையை ஒரு கையில் ஏந்தி மறு கையை தொடை மீது வைத்து தவக்கோலத்தில் காட்சி தருகிறார். முக்கடலும் சங்கமிக்கும் இடத்தில் பேரழகு கன்னியாக அவதரித்த அழகை கண்டு தானுமாலையன் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டு தேவர்களிடம் கூற, அசுரர்களை அழிக்க பிறந்தவள் இந்த தேவி. இவர்களின் திருமணம் நடந்துவிட்டால் தேவியின் அவதார நோக்கமே தடைபட்டு விடுமே என்று தேவர்கள் திணற இருக்கிறார் நம்ம நாரதர். கலகத்துக்கு பெயர் போனவர். இந்த கல்யாணத்தை நடத்தவும் வேண்டும், அதே நேரம் அதை நிறுத்தவும் வேண்டும் என்று நினைத்து தேவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தானுமாலையனிடம், நான் இந்த திருமணத்தை நடத்தி தருகிறேன், அதற்கு 2 நிபந்தனைகள் விதிக்கிறேன், அதன்படி நீங்கள் நடந்தால் நான் நடத்தி தருகிறேன் என்கிறார். சரி, அப்படியே செய்கிறேன் என்று நிபந்தனை எது என்று சொல்லுங்கள் என்றார். அதற்கு நாரதர் சீர்வரிசையாக கண்ணில்லா தேங்காய், காம்பில்லா மாங்காய், நரம்பில்லா வெற்றிலை, கணு இல்லாத கரும்பு, இதழ் இல்லாத மலர், இவற்றை சீதனமாக கொண்டு வர வேண்டும். அடுத்து சூரிய உதயத்துக்கு முன் திருமண மண்டபத்திற்கு நீங்கள் வந்துவிட வேண்டும். சூரிய உதயத்தில் முகூர்த்தம், ஒரு நாளையை கூட தவறக்கூடாது என்றார். இதற்கு ஒப்புக்கொண்ட தானுமாலையன் இரவுக்குள் சீர்வரிசை தயார் செய்ய வேண்டும் என்று மிகவும் கஷ்டப்பட்டு சீர்வரிசை வரவழைக்கப்பட்டது. அதை வண்டியில் அனுப்பிவிட்டு பின்தொடர்ந்து தானுமாலையனும் சென்றார். சுசீந்திரம் சென்றபோது இதை அறிந்த நாரதர் சேவல் உருவெடுத்து கூவினார். பொழுது விடிந்து விட்டது, முகூர்த்த நேரம் முடிந்துவிட்டது என நினைத்து தானுமாலையன் சுசீந்திரத்திலேயே தங்கிவிட்டார். திருமணம் நின்று போனதால் கன்னியாகுமரி கையில் அந்த மாலையோடு அப்படியே நின்றுவிட்டார். அன்னை அணிந்திருக்கும் வைர மூக்குத்தியை பற்றி சுவாரஸ்யமான செய்தியை வேறொரு வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.